ஆனால் அவர் சொன்னது, நான் விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உண்மையில் அவர் கார்ப்பரேட் முதலாளிகளிடம்தான் மன்னிப்பு கேட்டார். அவர்களுக்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த சட்டங்களை திரும்பப்பட வேண்டும் என்ற கட்டாயம் வந்துவிட்டதே என்று அவர் கார்ப்பரேட் முதலாளிகளிடம்தான் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு வழிநடத்துகிற ரிமோட் கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ் அல்ல என்று சொன்னார். ஆனால் உண்மையில் நான் குறிப்பிட்டேன், ஆர்எஸ்எஸ் ரிமோட் கண்ட்ரோல் அல்ல, ஆர்எஸ்எஸ் டைரக்ட் கண்ட்ரோல். இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட மதவாத நாடாக மாற்றவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட மொழியை அனைவருக்குமான ஒரு மொழியாக திணிக்கவும் இன்றைக்கு மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. நேரு அவர்கள்தான் குறிப்பிட்டார், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நவீன இந்தியாவின் நவீன கோயில்கள் என்று குறிப்பிட்டார். வேறு கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் மக்களிடம் ஒரு கொந்தளிப்பு நிலையை உருவாக்கி இருக்கிறது. நண்பர்களே, இன்றைய சந்திப்பினுடைய நோக்கம் எங்களுடைய கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு கூட்டம், தேசிய குழு கூட்டம், நேஷனல் கவுன்சில் கூட்டம் வருகிற ஜனவரி 26, 27, 28 இந்த 3 நாட்களில் கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. கோவை மாநகரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு, we call it பார்ட்டி காங்கிரஸ், இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14 முதல் 18ஆம் தேதி வரை விஜயவாடாவில் நடைபெற இருக்கிறது. அந்த அகில இந்திய மாநாடு கட்சி காங்கிரசினுடைய தயாரிப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் கோவையில் கட்சியினுடைய உயர்மட்ட அமைப்புகள் கூட இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவில் உருவாகி வருகிற அரசியல் சூழல், மக்கள் முன் இருக்கிற சவால்கள், மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிற சோதனைகள், இவற்றையெல்லாம் மதிப்பீடு செய்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, வழிகாட்டுதல் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் இப்பொழுது மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான். ஆர்எஸ்எஸ் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மதவாத ஆட்சியை, தியோக்ரட்டிக் ஸ்டேட்டை உருவாக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். மொழியின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இதை அவர்கள் சாதிப்பதற்காக பிஜேபியை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ் தலைவர், ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் என்ன சொன்னார் என்றால், மோடி அரசை இன்றைக்கு வழிநடத்துகிற ரிமோட் கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ் அல்ல என்று சொன்னார். ஆனால் உண்மையில் நான் குறிப்பிட்டேன், ஆர்எஸ்எஸ் ரிமோட் கண்ட்ரோல் அல்ல, ஆர்எஸ்எஸ் டைரக்ட் கண்ட்ரோல். இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில், ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலில், ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறது. அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய அரசியல் சட்டம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில்
உருவான அரசியல் சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்திய அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும், இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். இந்தியன் ஸ்டேட் should be a secular state. Indian state should be a welfare state. நம்முடைய அரசியல் சட்டம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்திய அரசு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அரசாக, மதத்தின் அடிப்படையிலான அரசாங்க மாற வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். திரு மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் என்ற முறையில் அவர் பின்பற்ற வேண்டிய சில நெறிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நெறிமுறைகளை எல்லாம் தகர்த்து இன்றைக்கு மதச் சடங்குகள், ஆச்சாரங்களில் அவரே பகிரங்கமாக கலந்து கொள்வது, இது தனிப்பட்ட முறையில் செய்வாரானால் நமக்கு பிரச்சனை இல்லை. குடிமக்கள் தாங்கள் விரும்புகிற, தாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிற எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம். ஆனால் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தனி நபருடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை அரசு கொள்கையாக மாற்றுவது கூடாது, அரசு நிகழ்ச்சிகளில் அதனை கொண்டு வருவது கூடாது. இதனை தான் திரு மோடி, திரு அமித்ஷா இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு டிஃபேக்டோ அஃபிஷியல் ரிலிஜியன் என்று அறிவிக்காமல் நடத்தி வருகிறார்கள். இது மிகப்பெரிய சவாலாக நாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்திய நாடு பல்வேறு நிலைகளை கொண்ட ஒரு நாடு, கண்ட்ரி ஆஃப் டைவர்சிட்டிஸ் என்று சொல்வார்கள். இந்தியாவில் பல மொழிகள் இருக்கின்றன, பல மதங்கள் இருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன. மக்கள் அவரவர்களுக்கு ஏற்ற வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தகர்த்துவிட்டு இந்தியாவை ஒரு ஒரு குறிப்பிட்ட மதவாத நாடாக மாற்றவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட மொழியை அனைவருக்குமான ஒரு மொழியாக திணிக்கவும் இன்றைக்கு மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. அதன் காரணமாக தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு எதிராக வெறுப்பையும் தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஹேட் ஸ்பீச் என்பது குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தர்ம சன்சத் அவர்கள் கூட்டம் நடத்தி என்ன முடிவுகளை மேற்கொண்டார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். நான் அதனை திரும்ப சொல்ல வேண்டும் என்பதல்ல. அதே போல் ஹேட் ஸ்பீச், அதற்கு எதிராக இந்தியாவினுடைய குறிப்பிடத்தக்க முன்னாள் இராணுவ அதிகாரிகள், நிர்வாகிகள், பல அறிவாளிகள், இவர்களெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார்கள். அதே போல் பிரதமருக்கும் எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இது ஒரு கவலை தரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. இதே கோவையில் நான் குறிப்பிட முடியும். என்னிடம் சொன்னார்கள், பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், ஆனால் அதில் படிக்கிற மாணவர்கள் பல்வேறு பின்னணியை கொண்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சகாவை நடத்துகிறது. அது ஒரு பெரும் பிரச்சனையாக கோவையிலேயே வந்திருக்கிறது. சகாயன்னு சொன்னால் அது ஏதோ அறநெறிகளை புகட்டுகிற ஒன்றாக நீங்கள் கருதுவது கூடாது. அது வன்முறைகளை போதிக்கிற, வன்முறைகளுக்காக இளைஞர்களை தயாரிக்கிற ஒரு பாசறையாகத்தான் அதை அவர்கள் நடத்துகிறார்கள். இது கோவையிலேயே நடைபெறுகிறது, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இதனால் தான் இது இந்தியாவிற்கு எதிராக ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே
பிஜேபி ஆர்எஸ்எஸ் கம்பைன்ட். அதனை எதிர்த்து மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள், ஃபாசிஸ்ட் விரோத சக்திகள் எல்லாம் இன்றைக்கு ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது ஒரு வரலாற்று தேவையாக வந்திருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒரு மக்கள் நல அரசு என்ற முறையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் கட்டப்பட வேண்டும். நேரு அவர்கள் காலத்தில் பொதுத்துறை அமைவதற்காக பல சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவருடைய காலத்தில் தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டது, பிளானிங் கமிஷன். அவருடைய காலத்தில் தான் தொழில் கொள்கை, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டது. நேரு அவர்கள்தான் குறிப்பிட்டார், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நவீன இந்தியாவின் நவீன கோயில்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி இந்த நவீன கோயில்களை தகர்த்து வேறு கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் மக்களிடம் ஒரு கொந்தளிப்பு நிலையை உருவாக்கி இருக்கிறது. நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கி இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு மக்கள் நல அரசு என்று சொல்லுகிற பொழுது மோடி பின்பற்றுகிற கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கார்ப்பரேட் முதலாளிகளிடம் தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு கொள்கையாகத்தான் இருக்கிறது. உலக அளவில் வருகிற கருத்து கணிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பசி பட்டினி என்று எடுத்துக்கொண்டால் உலகம் முழுவதும் அவர்கள் மேற்கொண்ட ஆய்வு 116 நாட்களில் இந்தியாவினுடைய இடம் 101 இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு சுதந்திரமான மக்கள் எந்த அளவிற்கு சுதந்திரமாக வாழுகிறார்கள் என்று வருகிற பொழுது இந்தியா ஒரு முழுமையான சுதந்திர நாடாக இன்றைக்கு செயல்படவில்லை என்று உலக அளவிலான கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் காரணம் திரு மோடி அவர்கள்தான். இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு விவசாயிகள் போராடினார்கள். 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள். ஓர் ஆண்டுக்கும் அதிகமாக அந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் முன் எப்பொழுதும் நாம் கண்டிராத போராட்டம். சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டம் எப்பொழுதும் நடந்ததில்லை. இறுதியில் ஒற்றுமையான அந்த விவசாயிகள் போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம் மோடி அவர்களை மண்டியிட வைத்தது. மோடியே அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார். ஆனால் அவர் சொன்னது, நான் விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உண்மையில் அவர் கார்ப்பரேட் முதலாளிகளிடம்தான் மன்னிப்பு கேட்டார். அவர்களுக்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கட்டாயம் வந்துவிட்டதே என்று அவர் கார்ப்பரேட் முதலாளிகளிடம்தான் மன்னிப்பு கேட்டார். இப்போது வங்கிகளை தனியார் உடைமையாக்குவோம், தனியார் துறைக்கு கொடுப்போம் என்று வருகிற பொழுது வங்கி தொழிலாளிகள் எல்லாம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல் இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு அகில இந்திய அளவிலான வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். என உழைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டினுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பத்திரிகைகளில் நேற்று கூட செய்தி வந்தது, இன்றைக்கும் வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மிக உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை. நாடு முழுவதிலும் இளைஞர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு எதிர்காலம் என்பது குறித்து மிகுந்த கவலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் மோடி அரசு அகற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபியினுடைய அரசு அகற்றப்பட வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் மேலோங்க தொடங்கி இருக்கிறது. அதே போல் சமீபத்தில் பாராளுமன்றம்
நடைபெற்றது, குளிர்கால கூட்டத்தொடர். அந்த பாராளுமன்றம் செயல்படாத ஒன்றாக மாறியது. 12 பாராளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தோழர் பினாய் விஸ்வமும் ஒருவர். இது எதை காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தின் மாநிலங்களவை என்பது மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அவை. அது ஃபெடரலிசம், கூட்டாட்சி என்பதற்கான ஒரு அரண். ஆனால் அந்த அவையே நடைபெறாமல் போனது. காரணம், மோடி அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது. பாராளுமன்றம் முடக்கப்படுகிறது, செயல்படாமல் போகிறது. பாராளுமன்றம் முடக்கப்படுமானால், செயல்படாமல் போகுமானால் ஜனநாயகத்தினுடைய முடிவு அதுதான். ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளப்படுகிறது. டெமோக்ரஸி இஸ் இன் பெரில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு மக்கள் முன்னால் இருக்கிற கடமைகள் என்று வருகிற பொழுது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய ஒற்றுமையை காப்பாற்றி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். எனவே மக்கள் இன்றைக்கு களத்தில் நின்று போராடியாக வேண்டும். அந்த போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. அந்த போராட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறது. இப்படி எதிர்காலம் குறித்து கட்சியினுடைய மேல்மட்ட அமைப்புகளில் விவாதிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு தேர்தலை எதிர்கொண்டார்கள், தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநில நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்றைய அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த அரசு எடுக்கிற நல்ல நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சி பாராட்டி வருகிறது, ஆதரித்து வருகிறது. தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய கட்சி மற்ற மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளோடு அணி சேர்ந்து நின்று போராடி வருகிறது. எனவே இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கடமைகளை மக்களிடம் சொல்லுவதற்காகத்தான் இந்த உயர்மட்ட அமைப்பினுடைய கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது. அது வெற்றிகரமாக நடைபெறுவதற்காக கோவை மாவட்ட குழு, எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட குழு முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கிறது. அதே போல் மாநில குழுவும் முழு பொறுப்பை ஏற்றிருக்கிறது. இந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். பிரதமர் எந்த மாநிலத்துக்கும் போகலாம். ஏனென்றால் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், he can visit. மாநில அரசு நம்முடைய அரசியல் சட்ட பாராளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளின் அடிப்படையில் எப்படி அவரை வரவேற்பது, எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கு முடிவெடுக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக அது மாற்றங்களை கொண்டு வருமா என்றால் நான் அதனை எதிர்பார்க்கவில்லை. இந்த மோடியினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டிவிடும் அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொல்லுவதையெல்லாம் நான் ஏற்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட மக்கள், மதவெறி சக்திகளுக்கு எதிராக போராடி வருகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதே போல் ஜாதி வெறி சக்திகளுக்கு எதிராக போராடி வருகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். பெரியார்
முன்னெடுத்து சென்ற சமூக சீர்திருத்தம், அதே போல் பகுத்தறிவு, பெண் உரிமை, இவற்றையெல்லாம் மதிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை ஏற்றிருக்கிற திரு மோடி அவர்கள் பிரதமர் என்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, சாதாரண முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று நான் நம்பவில்லை. தமிழ்நாட்டில் மோடி முதல் வந்தாருங்களா அதிமுக ஆட்சியில், இதில் வந்து சொல்லுங்கள், அது என்னன்னு சொல்லுங்கள். அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா என்பது அல்ல. மோடியினுடைய கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகள். மோடி அரசு பின்பற்றுகிற கொள்கைகள் தேச விரோத கொள்கைகள். அதனால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு, தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துவதற்கு எந்த வழிமுறையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற அரசு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையில் உருவான அரசு. அதிமுக அரசு அப்படி அல்ல. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதையாகவே பாராளுமன்றத்தில் செயல்பட்டு வருகிறது. நானே நேரடியாக கண்டவன். எனவே இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது கூடாது. Exactly, our party wants the unity of all secular, democratic and anti-fascist forces and parties, because it is imperative that BJP RSS combined must be defeated, and Modi's rule must come to an end. Modi talked about Acha Din. When he started his prime ministership, he said Acha Din, நல்ல நாள் வரும். ஆனால் நல்ல நாள் யாருக்கு வந்தது என்றால் அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் வந்தது. சாதாரண மக்களுக்கு துயரங்களும் சோதனைகளும் தான் நிரம்பின. அதே போல் மோடி அரசு மேக்சிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட் என்று பேசினார். ஆனால் நடைமுறையில் அது மேக்சிமம் கவர்மெண்ட், மினிமம் கவர்னன்ஸ் மட்டுமல்ல, அது மிஸ்கவர்னன்ஸாக மாறியது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை, it is subverting our constitution, subverting our democracy, and we have to defend our constitution, save our constitution, save our democracy, for which we think all secular, democratic and anti-fascist forces to come together and fight this menace. It doesn't depend upon an individual. There is huge political churning that is going on in the country, and history will throw up leaders, and the political developments will throw up leaders. The point is, all secular democratic parties, anti-fascist parties must realize the danger that is there in the country and people are confronting. Then other things, I know personally how Mr. Devgowda was elected, how Mr. Gujral was elected, then how Mr. Manmohan Singh was elected, or how Madam Pratibha Patil was chosen as president. I know what I am trying to say. It is not that, this X is not there, how the unity will emerge. Unity will emerge. That's what I am saying. No, the police acts in such a way. But I think the Chief Minister knows the limitations of police, the powers of police. He will take note, he will act accordingly. But the point is whether
organization like RSS can use schools to conduct their sakas. That is the main issue. That is the main issue. They may claim they are private schools, but private schools. தமிழில் அது சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே தமிழில். அந்த போலீஸார் வந்து இந்த மாதிரி மதவாத சக்தியை வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன். மதவாத சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது அதற்கு சில ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையாகவும் மக்கள் பேசுகிறார்கள். அப்படி தான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். ஏன் இது நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது, ஏன் அது தடை செய்யப்படவில்லை என்று வருகிற பொழுது மக்களிடம் பல்வேறு ஐயங்கள் சந்தேகங்கள் எழத்தான் செய்கின்றன. இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. சரித்திர ரீதியாக இந்த பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இவற்றை தீர்ப்பதற்கு இரண்டு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சில நேரங்களில் எல்லை பகுதிகளில் இராணுவ மோதல்கள் நடைபெறுகின்றன. இரண்டு பக்கத்திலும் இராணுவ வீரர்களின் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இருந்த போதிலும் இரண்டு நாடுகளும் அண்டை நாடுகள் என்ற முறையில் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் பல நிலை பேச்சுவார்த்தைகளாக இருக்கின்றன. எல்லை பகுதியில் இராணுவ தளபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை, அகில இந்திய அளவில் இராணுவ தளபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை, அரசியல் தலைமைகளுக்கிடையே பேச்சுவார்த்தை என்று there are multi-level talks, dialogue between India and China. இப்பொழுது சீனா என்ன செய்கிறது என்பது குறித்து பிரதமரும் நம்முடைய இராணுவ அமைச்சரும் தெளிவுபடுத்த வேண்டும். கல்வான் பிரச்சனை வந்தபொழுது திரு மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார். அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். இது ஒரு ஜூம் வர்ச்சுவல் மீட்டிங், அதில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மோடி அவர்கள் சொன்னது என்னவென்றால், நம்முடைய நிலப்பகுதியில் ஒரு அங்குலத்தை கூட நாம் விட்டு கொடுக்கவில்லை என்று பேசினார். we have not considered an inch of our land என்று தான் சொன்னார். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை திரு மோடி அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இரண்டு நாடுகளும் பல்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதால் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளே தி டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஷுட் பி a meaningful one, having mutual trust between them. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்திய அரசினுடைய நிலை என்ன, இந்திய அரசு மக்களுக்கு இது குறித்து என்ன சொல்ல இருக்கிறது. இதுவரையிலும் திரு மோடி அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசவில்லை. நல்ல கேள்வி இது. ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மாநாடு மட்டுமல்ல, 1986 அந்த ஆண்டுகளிலேயே எங்களுடைய கட்சி மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றது. தோழர் சி ராஜேஸ்வரராவ் அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்தார். அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு வேண்டுகோளை விடுத்தது. இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஆன் அ பிரின்சிபல் பேசிஸ் என்று அன்றைக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் ஒற்றுமை இன்றைக்கு மிக முக்கியமானது.
இடதுசாரி ஒற்றுமை இன்றைக்கு மிக முக்கியமானது என்பதில் உறுதியோடு நிற்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். வரலாறு நல்ல தீர்வினை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதான் இப்போ நீங்கள் கேட்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய கட்சிக்குள்ளும் இந்த விவாதங்கள் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் இது பொது வெளியில் ஒரு பேசும் பொருளாக வருகிறது. கம்யூனிஸ்ட் ஒற்றுமை என்பது கம்யூனிஸ்ட் ஒற்றுமை இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்ப்பது. அது எப்படி நடைபெறும், எந்த நேரத்தில் நடைபெறும் என்பது காலம் பதில் சொல்லும். வரலாற்று நகர்வுகள் பதில் சொல்லும். சிபிஎம் சிபிஐ இணைந்தா அதுதான் அவர்கிட்ட தமிழகத்தில் வாக்கு வங்கி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உயர்வு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்போ சிபிஐ சிபிஎம்னுடைய வாக்கு இதை கூட்டி பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். எப்பவுமே தனித்தனியாக முயற்சிகள் எடுக்கிற அதை விட கூட்டு முயற்சிகளுக்கு எப்பவுமே வலு அதிகம். No, we had ideological difference when party got split, but over the period, the differences have been narrowed down, and the area of cooperation, coordination has increased. Even at national level, we have a coordination committee, left coordination committee, and we give special emphasis to the unity of CPI, CPM. When you hope this reunion may happen? No, that's what it all depends upon how the history going to move and developments. Because you have been talking for long years. No, that's right. Parties means it is like that. And our party was formed in the year 1925. And in fact, it is Communist Party which broke the one-party rule in India. First time elected government in Kerala. Later on, several states we formed government. We were in a coalition. These are all happening. So, left is uncompromising force fighting against BJP, RSS combined. Now, the influence of left is high, and nobody can undermine the influence of left or communist movement in the country. Of course, there is a gap between the influence of our movement and electoral performance. There is a gap, and we are discussing how to bridge this gap, overcome this gap. Let us see. You raised the issue of Modi performing some religious pujas, religious pujas and all performing. But அதிலே பிஜேபி ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. எல்லாம் இங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் இஃப்தார் பார்ட்டிக்கு போகிறாங்க, சர்ச்சில் போய் பிரெட் இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. No, that's what, nobody, it's an individual decision. No, that's what, it is not an official. There is a difference. It is not official. Iftar is not an official function of government. But the functions which Modi took part, they were all official functions. That's what I say, if Modi goes anywhere, we have no problem. It is his personal choice, personal liberty. We have no complaint against that. But converting official functions to project the theocratic politics, that is not in accordance to the Constitution, because separation of religion and state is the basic principle of secularism in India. This is what Dr. Ambedkar made it clear. Another point is, majority of the parties are opposing this 21-year this marriage of the women. What is your party? No, now that bill has been referred to standing committee. And what I think
there is a huge contradiction between the objectives of the statement of the bill and the bill. And if it is for fighting this anemia or nutritious labs for women, children, there are ways. Even child marriage, there is a law, Prevention of Child Marriage Act is there. And our women are anemic, our children are anemic, infant mortality is high, and the women losing their lives at the time of delivery, it is also a very disturbing one. But for which government should have proper schemes, welfare measures. That is what everybody raised. Even women organizations, they raised that question. If 18 years people get voting right, they decide who should come to the power, who should not come. Why not they choose their life? These are all certain questions which need to be answered by the government.